இந்த ப்ராப்ளம் பாருங்க. The income of a person increased by 10% and decreased by 10%. Then percentage change in his income. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம். ஒருடைய இன்கம் வந்து 100 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த 100ல ஃபர்ஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 110/100 அப்படின்னு நம்ம போடுவோமா? அதுக்கப்புறம் 10% டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீசஸ்னா 90/100 அப்படி நம்ம போடுவோமா? இதை சால்வ் பண்ணுங்க. 99% 99 வருது. அப்போ 100%ல 1% கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட் 100 இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 99 தான் இருக்குது. அப்போ 1% வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்குது. இதை ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க டிக்ரீசஸ் பை 1%. இதுதான் இதனுடைய சரியான பதில்.